Hi friends, welcome to Meena Samayal. Meena's Quick Samayal வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான எபிசோட். ஆமாங்க, இன்னைக்கு நான் சமைக்க போகிறதில்ல, எங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு போகிறேன். அந்த அத்தை வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைக்கிறதையும் தாண்டி ரொம்ப மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா பாட்டு பாடுவாங்க, வீணை வாசிப்பாங்க, நல்ல ஸ்லோகம் சேவிப்பாங்க, இன்னும் ஆர்ட்டு கிராஃப்ட்டு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ டேலண்ட் இருக்கே அத்தை, எனக்கு ஏதாவது சமைச்சு காட்டக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டும்போது உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோ இப்போ மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கேன். நம்ம சேனலுக்காக அவங்க என்ன ஸ்பெஷலாக செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்ன மாதிரி எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னுடைய தாய் மாமனாருடைய வீடு இது. எங்கள் அத்தம்மா இவங்க புஷ்பலதா, அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய டாட்டர் இன்லா தாக்ஷாயினி. ஹலோ, இன்னைக்கு ஸ்வீட் வந்து அக்ரோட் ஹல்வா பண்ண போகிறேன். அப்புறம் சேவரி வந்து கவலு. கவலுன்றது ஆக்சுவலி தெலுங்கு வேர்டு. இட்ஸ் ஷெல்ஸ். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஷெல் மாதிரி இருக்கும். ஓகே, அது ரெண்டும் பண்ண. அது காரம் இல்லையா? அக்ரோட் அப்படின்னா வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடும்போது சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு லைட்டாக ஒரு துவர்ப்பான ஒரு கசப்பு இருக்கும். அதில் ஹல்வா செஞ்சால் எப்படி இருக்கும் அத்தமா? ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த டேஸ்ட் எல்லாம் ஒன்றுமே இருக்காது, கசப்பே இருக்காது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, எப்படி இஃப் யூ ஃபீல் லைக் தட் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சோப் பண்ணிட்டா இன்னும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கசப்பு போயிடும், கொஞ்சம் ஸ்மெல்லும் கசப்பும் கூட போயிடும். ஓகே ஓகே, போயிடும். ஆமாம், நான் வந்தபோது ஏதோ ஒன்று குரோஷியே மாதிரி ஏதோ போட்டுட்டு இருந்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்க, இப்போ கேட்டுக்கோங்க, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வின்டர் சீசனில் அவங்களுக்கு அங்கே இருக்கும்போது ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதனால ஸ்கார்ஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு குரோஷியா கிளப்பு ஒன்று இருக்குது. குரோஷியா கிளப் ஆர்மி பீப்புளுக்காக பாருங்க. ஆர்மி பீப்புள் இல்லை, ஒரு வருஷமும் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வருஷம் வந்து ஸ்கார்ஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஆர்மி பீப்புளுக்கு. ஓகே, அது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்தது. சரி, நாமளும் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு. சரி அத்தம்மா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க, அது பார்க்கலாம் இப்போ. இது வந்து 2 அளாக்கு அக்ரோட் பருப்பு. சரி. 1 அளாக்கு முந்திரி பருப்பு. ஓகே. 2 அளாக்கு சர்க்கரை. சூப்பரு. இது பால்கோவா வந்து 200 கிராம்ஸ். ஓகே. சுகர் 1/2 கப். இது நெய் 1/2 கப். ஓகே ஓகே. இதுதான் இதுக்கு தேவை. நெய் இவ்வளோ 2 கப்பு 1 கப்புன்னு சொல்கிறீங்களே, 1/2 கப்பு நெய் போதுமா? போதும், இதுக்கு ஜாஸ்தி தேவையில்லை. சரி. ஸோ இப்போ வந்து இது வந்து ஊற வச்சிருக்கீங்க அப்படித்தானே? இது வந்து இப்போ அரைச்சிக்கணும். 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு. ஓகே. இது தனியாகவும் அரைச்சிக்கணும். ஓகே. கேஷ்யூஸ் வந்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சரி. இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக பண்ணிக்கலாம். ஓ ஓகே. அரைச்சிட்டு அப்புறம் ரெண்டு பேஸ்ட்டும் கடாயில் வச்சு கிளறிட்டு வரணும். ஓகே, சரி. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாமா? ஓகே ஓகே. ஸோ இப்போ அரைச்சி முடிச்சாச்சு இல்லைங்களா? ஆமாம். ஓகே, ரெண்டுமே அரைச்சி ஒரே கடாயில் போட்டு வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு உடனே நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஓ ஓகே. இதுக்கு பாகு வர்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. சுகர் ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் கிளறிட்டு வரணும். ஓகே. இது எவ்வளோ நேரம் ஆகும் மொத்தமாக? இது 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு நெய்யை ஆட் பண்ண மாட்டேன். ஓகே. மொத்தம் அல்வாவும் கிளறிட்டு லாஸ்ட்டில் எந்த கண்டெய்னரில் எடுக்க போகிறோமோ ஓகே அதில் எடுத்துட்டு மேலே அந்த நெய் ஊற்றிட்டு போகிறேன். ஓகே. நெய் ஊற்றிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் இன்டர்வெல்ஸில் அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா மிக்ஸ் ஆகிடும். ஓஹோ. இப்போ கடாயில் நீங்கள் நெய் ஊற்ற போகிறது இல்லை? இல்லை. ஓகே. இந்த ரெசிபி நீங்கள் வந்து யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? எங்கள் பெரிய நாத்தனாரோட ஹஸ்பண்டு. ஓ, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இது பழைய ரெசிபி தான். அக்ரோட் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் வளர்ச்சிக்கு. உங்கள் வீட்டில் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்களா எப்படி? ஆமாம், என் கிராண்ட் டாட்டர் அண்ட் கிராண்ட்சன் 2 பேருக்கும் பர்த்டேன்னா இதுதான் ஸ்வீட். வேற எது பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அப்படிங்களா? இதுதான் கம்பல்சரி எவ்ரி இயர் மார்ச் அண்ட் செப்டம்பர் இதுதான் ஸ்வீட். ஓகே ஓகே. ஏன்னா மார்ச்சில் அவள் பிறந்திருக்கா, செப்டம்பரில் கிராண்ட்சன் ஓகே என் பேரன் அவன் பிறந்திருக்கான். அதனால 2 பர்த்டேக்கும் இதே தான் ஸ்வீட்டு. ஓகே ஓகே. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. இந்த பால்கோவா எப்போ போடணும்? இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாம். ஓகே.
வந்தாச்சா? இதோ இவங்க தாங்க அவங்க பேரு ரோஹன். அது என்ன பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க. இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணணும், ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டெல் மீ which class are you studying? 9th standard. குரல் மாறிட்டு இருக்கு, ஆம்பளை ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் ஓகே நம்ம கோவா ஆட் பண்ணுறோம். சரி, கோவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காகணும். ஓகே ஓகே. திக்கானதுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு நெய் ஆட் பண்ணி. ஓகே, இது வந்து சர்க்கரை இல்லாத பால்கோவா. ஆமாம். ஓகே, சர்க்கரை இருந்த பால்கோவானாலும் பரவாயில்லை, கொஞ்சம் சுகர் குவான்டிட்டி வந்து சர்க்கரை அளவு வந்து குறைச்சிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். கொஞ்சம் தெளிக்கும் அப்படிங்கிறதுனால சிம்மரில் வச்சு பண்ணுறீங்க, அப்படித்தானே? ஆமாம். ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாம் அத்தம்மா. இது வந்து ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் ஆகணும் இல்லையா? அதுக்குள்ள நமக்கு முறுக்குக்கு அந்த கவ்வலுக்கு வேண்டியது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகே, இது பரவாயில்ல, ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கலரிட்டு இருந்தால் கூட போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே நம்ம அது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், கவ்வலுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப்பு, சரி, மைதா மாவு 1 கப்பு, ஓகே, கொஞ்சமாக ஓமம், அஜ்வைன், அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், நெய், எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து வச்சு. ரெண்டுமே கலந்து வச்சுட்டீங்க. எவ்வளோ அது? அது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். டஃப்பாக. ஓகே. ஆமாம். இது ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கீங்களே? அது அந்த கவலு பண்ணுறதுக்கு, ஷெல்ஸ் பண்ணுறது. ஆனால் கோம்பில் கூட பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா? ஆனால் இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. கொஞ்சமாக அஜ்வைன், ஓமம் நல்லா கையிலே க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டால் ஸ்மெல்லு நல்லா வரும். சரி, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது சூடான எண்ணெய் காய்ச்சிருது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது? தேவையில்லை. போட்டுக்கலாம், ஆனால் தேவையில்லை. ஓகே. முதல்ல இதெல்லாம் நல்லா பெசனாப்பில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அண்ட் கீ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே ஓகே. அந்த 2 மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஓகே, அதுக்கு தான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முதல்ல நல்லா கலரிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு சப்பாத்தி மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணினா போதும். ஓகே ஓகே. இந்த மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கிச்சன் டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நல்லா ஊறினதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம ஹல்வா என்னாச்சுன்னு பார்க்கலாமா? எஸ். ஓகே. இப்போ பால்கோவா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுல்ல? பிளெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக திக் ஆகுது. திக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் திக் ஆகிறதுக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் பாட்டி வீட்டில் வந்து இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கூப்பிடுவாங்க. அப்போ உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செஞ்சோம், எங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க கிட்ட தான் ஏதாவது ஸ்பெஷலாக எதிர்பார்ப்போம். ஏதாவது கண்டிப்பாக புதுமையான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லைங்க, கன்வெக்ஷனல், அதாவது கொஞ்சம் பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான் அத்துப்படி அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் இவங்க வந்து அந்த ரூலை பிரேக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் வந்து வால்நட் ஹல்வா. அப்படி தானே அத்தம்மா? ஆச்சா அத்தம்மா? ஆயிடுச்சு. ஜென்ரலாக வந்து இந்த ஸ்டேஜில் நெய்யை ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் நான் வந்து இது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்புறமா எந்த கண்டெய்னரில் எடுக்கிறோமோ அதில் எடுத்துட்டு நெய் ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே. இது உங்கள் மெத்தடு. ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, 2 மினிட்ஸு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும். சரி,
இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணலாம். இது எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? இல்லை நான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஏதாவது ரீசன் உண்டா? அடுப்பு மேலே வச்சு நெய் ஊற்றிட்டே இருந்தாக்கா எவ்வளோ நெய் ஊற்றினாலும் அது அப்படியே இழுத்துட்டே இருக்கும். கரெக்டு. நெய் அப்புறம் கண்ணிலே தெரியாது. ஆமாம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஓஹோ. இப்போ வந்து அவ்வளோவா குவான்டிட்டி கூட ஜாஸ்தி நெய் போட தேவையில்லை. ஓகே. இந்த மாதிரி பண்ணினாக்கா 2 நாள் கழித்து சாப்பிட்டா கூட அந்த நெய் வந்து கெட்டி ஆகாமல் செட் ஆகிடாமல் இப்படியே லிக்விடாகவே இருக்கும். அதுக்காக தான். ஓகே. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு ஐ மீன் கொஞ்சமாக காற்றோட்டமாக வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கோ ஒரு 10 மினிட்ஸ்க்கோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓகே. எல்லா ஹல்வாக்கும் இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை இதுக்கு மட்டும்? நான் வந்து பாதாம் ஹல்வா இந்த வால்நட் ஹல்வா ரெண்டுத்துக்குமே இப்படி தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. கண்டெய்னரில் எடுத்துகிட்டு தான் நெய் போடுறேன்னு தவிர அதை மேலே வச்சு அடுப்பு மேலே வச்சு நெய் போடுறது கிடையாது. ஓகே ஓகே. ஸோ நம்ம கவ்வலுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு 10 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அது பண்ணலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு ஓகே அது பண்ணிவிட்டு வந்தாக்கா எண்ணெய் காஞ்சிடும், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இந்த மாவு வந்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸ். குட்டி பால்ஸ். ஸோ பால்ஸ் வில் டிசைட் எந்த சைஸ் ஆஃப் கவ்வை நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது. ஆமாம். நம்மளுக்கு கவ்வை பெருசு வேணும்னா பெரிய பால், ஆனால் சின்னதாக பண்ணினா தான் நல்லா அழகாகிடும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குல்ல அத்தம்மா, பேஷன்ஸ். எஸ். சமையல் கலையே வந்து ரொம்ப பேஷண்ட் தான். கரெக்ட். நிதானமாக தான் பண்ணணும், அவசரத்துக்கு எல்லாம் அது வராது. கரெக்டு. இது ஆக்சுவலாக வெரி ஈஸி. நான் ஒன்று ட்ரை பண்ணலாமா? ஷுவரா. இது வந்து ஆந்திராவில் போத் ஸ்வீட் அண்ட் சேவரி ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸ்வீட்டுன்னா அரிசி மாவு, அப்புறம் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, நெய் எண்ணெய் இப்போ எப்படி நம்ம ஆட் பண்ணிடணும். ஓகே. அதே மாதிரி எல்லா மெஷர்மெண்ட் அதுதான். ஆனால் இதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சில்லி பவுடர், வாமோ அதெல்லாம் தேவையில்லை. சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளைப்பாக்கு. ஓகே. வெள்ளைப்பாக்கு நல்லா. இப்போ நீங்கள் சொல்கிறது ஸ்வீட் ரெசிபி. ஆமாம். ஓகே. வெள்ளைப்பாக்கு ஒரு வேரியேஷன். ஓகே ஓகே. வெள்ளைப்பாக்கு வச்சுட்டு நல்லா டபுள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், அந்த அளவுக்கு பாக்கு வர வச்சுட்டு அப்புறம் இது முதல்ல இது நல்லா எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுக்குங்க. அப்புறமா அந்த பாக்கு ரெடி ஆனதும் இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட வேண்டியது தான். ஓகே ஓகே. டைமினா. எஸ், அவ்வளோதானா? அவ்வளோதான். ஹே, ஐ டிட் திஸ். ஓகே. அட கரெக்டா? அவ்வளோதான். ஐ மேட் திஸ். வாவ். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சரி. ஹை ஃப்ளேமில் வேலை முடிஞ்சிரும்னு பண்ணால் நல்லா வராது. நல்லா இருக்குது. அப்போ தான் கிறிஸ்பாக வரும், கலரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது எவ்வளோ செஞ்சுக்கிறோமோ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய்ச்சி செய்யணும் இல்லையா? அப்படி கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ட்ரை ஒன்றும் ஆகிடாது வச்சுக்கிட்டு. இல்லை, ஒன்றும் ஆகாது. ஓகே. அத்தம்மா பாட்டு ஒன்று பாடுங்க அத்தம்மா. பாடுங்க.
ராமபத்ர ராரா ஸ்ரீ ராமச்சந்திர ராரா தாமரசலோச்சனா சீதா சமேத ராரா ராமபத்ர ராரா ஸ்ரீ ராமச்சந்திர ராரா தாமரசலோச்சனா சீதா சமேத ராரா ராமபத்ர ராரா నిన్ను మానలేనురా నీలవర్ణరారా కన్నుల పండుగ గందు కన్న తండ్రి రారా నిన్ను మానలేనురా నీలవర్ణరారా కన్నుల పండుగ గందు కన్న తండ్రి రారా సామగానలోలా చక్కనయ్యరారా సామగానలోలా చక్కనయ్యరారా రామదాసునేలిన భద్రాచలేశ్వరారా సామగానలోలా చక్కనయ్యరారా రామదాసునేలిన భద్రాచలేశ్వరారా రామభద్ర రారా శ్రీ రామచంద్ర రారా తామరసలోచన సీతా సమేత రారా రామభద్ర రారా ஓகே சூப்பர் அத்தம்மா, உங்கள் குரல் அதே மாதிரி இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதே குயில் போல் ஒரு குரல். தேங்க்யூ ஸோ மச் அத்தம்மா. தேங்க்யூ மீனா, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். சத்தம் எல்லாம் நல்லா அடங்கிருச்சுல? சத்தம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஓகே. இது ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பாஸ்டாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம். எஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொடுங்க. சூப்பர். வால்நட் ஹல்வா, அக்ரோட் ஹல்வா. உள்ளே போயிடுச்சு, தெரியல எனக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கசப்பை பற்றி பேசினேன்ல, சுத்தமாக இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தி கூட. ஆக்சுவலாக வந்து வால்நட் வந்து நான் சொன்ன மாதிரி பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஓகே, கவ்வலு. அண்ட் இந்த ஸ்வீட் ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கா தம்ஸ். வெரி வெரி டேஸ்டி. ரெண்டுமே நல்லா இருக்குது. நான் வந்து ரொம்ப நல்லா சமைப்பீங்க, என் சேனலில் ஏதாவது சமைச்சு காட்டுங்கன்னா உடனே ஓகே உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சாய்ஸ் என்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்டணும்னு தோணுதோ அது செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே ஓகேன்னு சொன்ன அத்தம்மாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அத்தம்மா, லவ் யூ. வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லிடுங்க. பாய். ஸோ வால்நட் ஹல்வா அண்ட் கவ்வலு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? அத்தம்மா வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.